மனிதர்களை சமமாக நடத்து, மனிதர்களிடம் ஏற்றத்தாழ்வு இல்லை, எல்லோருக்கும் சம உரிமைகள் உண்டு என்பதை புத்தகங்கள் சொல்லியது மட்டுமல்ல, இந்த உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒடுக்குமுறை கருவியாக என்ன இருந்தது தெரியுமா? உங்களுக்கு தெரியும், மனிதர்களை எதை வைத்து அடிமைப்படுத்தினார்கள் என்றால், வெறும் ஆயுதங்களை வைத்து மட்டும் அடிமைப்படுத்தவில்லை, சில சிந்தனைகளை வைத்தும் அடிமைப்படுத்தினார்கள். இவன் பிறப்பால் உயர்ந்தவன், இது ஒரு தத்துவம். இதற்கு ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த புத்தகம் என்பது பல இடங்களில் இது நடைமுறைப்படுத்தப்பட்டது. நம்முடைய பண்டைய பல ஒரு சாதிய கோட்பாட்டை நியாயப்படுத்தக்கூடிய புத்தகங்கள். அப்போது அவை என்ன சொல்லின என்றால், படிப்பது என்பது சிலருடைய உரிமை, எல்லோரும் படிக்க முடியாது, எல்லோருக்கும் கல்வி கொடுக்க முடியாது, அது கடவுளால் அருளப்பட்டவர்களுக்கு மட்டுமே உரிய ஒன்று என்கிற நிலையில்தான் புத்தகங்கள் சிலருடைய ஆயுதமாக இருந்தது. ஹிட்லர் மெயின் கேம்ப்னு ஒரு புக் எழுதியிருக்கார். அது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க யூதர்களை அழிப்பதற்கும் அது பயன்பட்டது. அதாவது அறிவு என்பது ஒரு சிலருடைய கையில் இருக்கிற போது அது ஒடுக்குமுறைக்கான மிகப்பெரிய ஆயுதமாக மாறுகிறது. அதை வைத்துக்கொண்டு நாங்கள் சொல்வதுதான் சட்டம், நாங்கள் சொல்வதுதான் அறம், நாங்கள் சொல்வதுதான் நீதி என்று அறிவு ஒரு ஒடுக்குமுறை ஆயுதமாக இருந்த காலம் இருந்தது. அந்த காலத்தில் அரசர்கள் படையெடுத்து வருகிற போது அவர்கள் முதலில் எதை எரிப்பார்கள் தெரியுமா? அந்த ஊரில் இருக்கிற நூலகங்களில் எரிப்பார்கள். உலகத்தில் எரிக்கப்பட்ட நூலகங்களுக்கு ஒரு எண்ணிக்கையே இல்லை. இலங்கையில் யாழ்ப்பாணம் நூலகம் எரிக்கப்பட்டது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஏன் ஒடுக்குமுறைக்காக வருகிற ஒருவன் எதற்காக நூலகத்தை எரிக்கிறான்? ஏனென்று கேட்டால், நூலகங்கள் தான் ஒடுக்குமுறைக்கு எதிரான புரட்சியை கொண்டு வருகின்றன.